அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கடந்த சில வருடங்களாக கன்னி 3 விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேம்மா. 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறேன். எங்கேயோ இருந்து ஒரு நாய் குடு குடு குடுன்னு ஓடியாச்சு. 3 நாய்ங்க சண்டை போட்டு ஒரு நாய் குடு குடு நேராக ஓடி வந்து என் வண்டி முன்னாடி இருந்துச்சு. நான் ஓட்டிகிட்டு போனேன். நான் ஸ்பீடு குறைச்சேன். இருந்தாலும் அந்த நாய் மேலே மோதி வண்டி விழுந்து நான் விழுந்து நாய் குடு குடுன்னு ஒயேன்னு கத்தினே ஓடி போச்சு. ஆனால் நான் வந்து பாருங்கள், கால் எலும்பு எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது வந்து ராட் வச்சுருக்காங்க. வண்டிக்கு நான் பல ஆயிரம் செலவு பண்ணேன். இப்படி சொல்லக்கூடிய கன்னி நிறைய பேர். ரெண்டாவது, இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் 4 வார்த்தை பேசினா என் மனைவி 4 வார்த்தை பேசுவாங்க. அப்படியே கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பொதுவாகவே வந்து பாருங்கள், இந்த கார்னர் ராசிகளுக்கு எப்பயுமே ஃபேமிலி காம்ப்ரமைஸ் தான். அது வந்து மிதுனமாக இருந்தாலும் சரி, கன்னியாக இருந்தாலும் சரி, தனுசாக இருந்தாலும் சரி, மீனமாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் இல்லை ஒரு நேரம் ஃபேமிலியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வருது. பல வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவத்தில் பார்க்குறது இதுதான். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நான் 4 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 4 வார்த்தை பேசுவோம். அப்படியே ஒரு பிரச்சனை வரும், அப்படியே ஓஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, நான் 4 வார்த்தை பேசினா 400 வார்த்தை பேசுகிறேன். பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் இல்லை. இந்த காலகட்டம் எப்படி வருது அப்படின்னா, பல்ல உடச்சிடலாம் போல் தோணுது. அதை வேற பல்ல பேசுறதுக்கே நம்ம பல்ல உடைக்கிற மாதிரி அவள் பேசுகிறா. இன்னும் பல்லுகளை நம்ம உடைச்சோன்னா என்ன ஆகும், பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படின்றதுனால பல்ல கடிச்சுன்னு குழந்தைங்களுக்காக வாழறேன். இப்படி சொல்கிற கண்ணியம் உண்டு. இது வந்து லேடிஸ் வந்து மனைவி பெண்கள், நீங்கள் கண்ணியாக இருந்தால் ஆண்கள் சார்ந்து இப்படி சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆண்கள்னால் பெண்கள் சார்ந்து என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது உண்டு. 3வது விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை. திடீர்னு பயங்கர தலைவலி. நான் வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் நிறைய போட்டேன், பெருசாக ரிலீஃப் இல்லை. உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டே எதுக்கும் வாடா, தலை வந்து பயங்கரமாக இடிக்குதுரா அப்படின்னு பயங்கர வழியில் துடிக்கிறத பார்த்தோன்னே ஃப்ரெண்டு சொன்னால், வாடா எதுக்கும் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் பிபி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 190 வந்துருச்சு. கிட்னியே வந்து பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் தான் தாங்கும். அப்சர்வேஷனில் போடணும், அனலைஸ் பண்ணணும், 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்ற மாதிரி மருத்துவம் சார்ந்த விரையும் அப்படின்றது வந்துச்சு. இந்த 3 விதமாக கண்ணி கஷ்டப்பட்டீங்க. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியினால் கடந்த சில மாதங்களாக கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதர்சனமாக சொல்லணும் அப்படின் போது நிறைய கண்ணி சுய ஜாதகத்தை தசை நல்லா இல்லை, 10 வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிக்கிறோமா, 5 வருஷமாக அனுபவிக்கிறோமா சொல்கிறது உண்டு. இப்போ மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் கண்டக சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வைனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார், லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார்.
லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க குரு என்ன பண்ணுவான், செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுக்க போகிறான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயிலில் ஆஃபீஸர்ஸ், புரோஹிதர்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குதாங்க செய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உணவு பொருட்கள் தயாரிப்பு அப்படின்றதுல இருக்கவங்க தயவு செஞ்சு அடல்ட்ரேஷன் அப்படின்றது கம்மி பண்ணும். பால் வியாபாரம் பண்ணால் கூட 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1 லிட்டர் பாலுக்கு வேணும்னா ஒரு 50 ml தண்ணி ஊற்றுங்க, இல்லை தண்ணி ஊற்றாமல் கொடுங்க, புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஊற்றாமல் கொடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சால் அதில் ஓரளவுக்காவது நியாயம் தர்மம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. அதுக்கு மேலே மூத்த சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நல்ல விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா 1 முறை 2 முறை 3வது முறை முயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி உங்களோட அறிவு ஆற்றலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் அதிகப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் காதல் ஏகப்பட்ட பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. இந்த காலகட்டத்தில் பிரேக்கப் ஆகாது, அது பேச்சப் ஆகும். அதே மாதிரி காதலிக்கிற பிள்ளையே திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக நிறைய காதல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் போய் முடியும். கணவர் மனைவி பெருசாக ஒத்துமை இல்லைங்க, அதான் சனி பகவான் ஏற்படுத்துறது. அதில் ஓரளவுக்கு நாங்கள்லாம் வந்து ரொம்ப லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமுங்க. நாங்கள் வந்து காதல் பறவைகளாக மாறி வானத்தில் சிறகடிப்போமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. கணவர் மனைவிக்குள்ளே ஓரளவுக்கு அந்யோன்யம் அப்படின்றது பிரதிபலிக்கும், கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து எலியும் பூனையும் மாதிரி நாங்கள் டாம் அண்ட் ஜெரி தான் நாங்கள் 2 பேரும் அப்படின்னா, இப்போ 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் அப்படின்றது வரும், விட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு செய்வீங்க. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னருக்கு இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டே தாங்க இருக்குது அப்படின்னா, கோல்டு வார் ஆன் அண்ட் ஆஃப் நடக்கும் அப்படின்னா, இப்போ அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஆன் தி ஹோல் கன்னிக்கு எப்படி இருக்குது, லாபகுரு நிறைய லாபங்களை கொடுக்க போகிறார், கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு குரு பகவான் வர்றாரு. 1 வருஷ காலம் கடகராசியில் இருப்பார். அப்போ அந்த கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னா முழுமையான சுபகிரகம். நவகிரகங்களில் முழு சுபகிரகம் குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டது தான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். குரு பகவானுடைய திருஷ்டிக்கு அவ்வளவு பவர்.
அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்று போதும், பல கோடி புண்ணியம் நாம் செஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு குரு பகவான் ஆப்பட்டது சுபராக போற்றப்படுகிறார். அப்போ குருவுடைய அருள் இல்லைனால் ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியாக இருக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு, பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகாரியாக வருபவர் இந்த குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய நிறமாகப்பட்டது மஞ்சள், பொன்னிறம். இந்த குருவுக்கு பிடித்த தானியமாகப்பட்டது மூக்கு சுண்டல். இதுதான் இந்த குருவுடைய அந்த நிறமும் அந்த தானியமும். குருவுக்கு பிடித்த எண்ணாகப்பட்டது 3, 30, 21 இது மாதிரி. அப்போ இந்த குரு பகவானால தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும். திருமணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? திருமணம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நடந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்த பிறவி முற்று பெறும். அப்போ அதற்கு காரணமானவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவானுடைய குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் திருமணம் ஆகும். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு லாயராக இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு பிஎம்மாக இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு, அதாவது பார்த்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த அந்த சக்தியை இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த துக்கத்தை மாற்றக்கூடிய சக்தியை கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். அதே சமயத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த பாதையில் போகாதப்பா, இதுதான் கரெக்டான பாதை, இதுதான் நீ போய் சேரக்கூடிய ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு ராங் ரூட்டில் போகிறவங்கள சரியான கரெக்டான ரூட்டில் வரவழைச்சு அவங்க அந்த ஊருக்கு போய் சேரக்கூடியவர்களுக்கு வழியை காட்டுவது அப்படிங்கிறது அந்த குருவுடைய அனுகிரகம் தான். அப்போ அந்த குரு பகவானாகப்பட்டது இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக 11ஆம் இடத்துல உச்சபலமாக அந்த குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் உச்சபலத்தோடு அங்கு இருப்பது கன்னி ராசிக்காரங்களுக்கு சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நல்ல பாயிண்ட்டுங்க. அப்போ கன்னி ராசிக்காரர்கள் இந்த 7ஆம் இடத்தில் சனி இருந்து அதனால குடும்பத்தில் கொஞ்சம் மன வேதனை, குடும்பத்தில் இவங்க நினைச்ச மாதிரி அவங்க இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பேச்சை நம்பிட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள். இப்போ மனைவி பற்றி அடுத்தவங்க ஒருத்தர் சொல்லலாம், கணவனை பற்றி அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், அதை நம்பிட்டு வீட்டில் சங்கடங்கள் பண்ணிக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்குது.
இது போக அந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததிலிருந்து இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்குது. அப்போ போன வருஷம் திருமணம் ஆக வேண்டியது இன்னும் ஆகலை. அதற்கு முன்னாடியே சில தடைகள் வந்து திருமணம் ஆகக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தும் நிச்சயம் ஆகியும் அந்த திருமணங்கள் வந்து தடைபட்டு பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கு நிற்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கல, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கல, 2 பேர் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்குறாங்க. அந்த குருடைய வீட்டிலேயே சனியும் இருக்கிறாங்க. அந்த சனியையும் குரு பார்த்துட்டார். இது ஒன்று போதும். சனியை குரு பார்த்ததுனால உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து உங்களுக்கு திருமணத்தை லேட்டாக செய்யக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்த்துட்டாரு. அதனால் இதற்கு மேலே உங்களுக்கு திருமணம் லேட் ஆகாது. திருமணத்துக்கு இப்போ நீங்கள் பொண்ணு பாருங்கள், பொண்ணு செட் ஆகும். மாப்பிள்ளை பாருங்கள், மாப்பிள்ளை செட் ஆகும். அது போக மறுமணத்துக்கோசரம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அது டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்க திருமணம் வேண்டாமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உருவாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண பிரச்சனைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தோடு கண்டிப்பாக முடியும். அப்போ வந்து திருமணம் நடக்கலை அப்படிங்கிற பேச்சு இருக்காது. அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 5ஆம் இடம் என்பது புதனுடைய வீடு. 5ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு. கன்னி ராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடு. அப்போ அந்த புதனும் சனியும் நட்பானவர்கள். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அறிவு, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு வாய்ப்பு, அதுபோக நீங்கள் உயர்ந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலை, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணக்காரராகி உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை இப்போ வாழ முடியும். அப்போ வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டே அறிவு நல்லா ஜாஸ்தி, திறமையும் ஜாஸ்தி, எங்கே போனாலும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்புக்கு மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க, நண்பர்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த கவுடு சூது அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இதில் வந்து நட்பு வட்டாரம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே சமயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் நட்பு வட்டாரத்தை மதிங்க. அதே நண்பர்களால் உங்களுக்கு சில பாதிப்புகளும் ஏதாவது ஒரு டயத்தில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம், அவங்கள கொஞ்சம் நீங்கள் அவங்க மேலே எந்த நம்பிக்கை வச்சுருந்தாலும் வைங்க. அவங்க உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, உங்களோட எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு, இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது போக அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த தூர பிரயாணத்தின் மூலியமாக நன்மை நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் மாறலாம். கணவனும் மனைவியும் இப்போ வெளிநாட்டில் சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் வாழலாம். வெளிநாட்டுக்கு போனவர் இப்போ இந்தியாவுக்கு திரும்பி வரோன்னு நினச்சாலும் தாராளமாக வரலாம். அது போக வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்கணும், இல்லை வெளிநாட்டில் நான் பிஆர் ஆகணும், அந்த நாட்டு குடிமகன் ஆகணும்,
அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக செட் ஆகும். இதற்கு முன்னாடியே முயற்சி பண்ணியிருக்கிறோம், அது கொஞ்சம் தடுங்கலிட்டு இருக்குது அப்படின்னா இந்த பீரியடில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் நீங்கள் கரையம் பண்ணுவீங்க, சொத்து வாங்குவீங்க, அந்த சொத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே தீரும். அப்போ வந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது, உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய திருஷ்டி ஆகப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குரு பகவானுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் அற்புதமான ஒரு அமைப்பையும் ஒரு யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன் போய் சேரணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இதை நான் மனசார சொல்லிகிட்ருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய கௌரவம், ஒருத்தருடைய அந்தஸ்து, ஒருத்தருடைய மரியாதை இதை குறிக்கும். அப்போ அந்த கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இந்த பீரியடில் உயரும். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு முறைகள் ஏற்படும். அப்போ வந்து அப்பா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சாலும் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இது மாதிரியான உதவிகளும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள், இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு வேலை செய்யணுன்னா அவர் வேலை நல்லா செய்கிறாரு, அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது, அவருக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நல்லா இருப்பீங்க, நல்ல சம்பளம், நல்ல பிஸ்னஸில் நல்ல வருமானம் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இந்த பீரியடு நல்லா இருக்குது, தாராளமாக ஆரம்பிக்கலாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல தசையும் நடக்குது, இப்போ வந்து இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது, எனக்கு பலன் சரிவர நடக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே இப்போது ராசி கட்டம், அம்ச கட்டம், இது போக பரல் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்போம். அந்த பரலில் இந்த குருடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீங்கள் பெருமாளை மனதார அந்த பெருமாளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா அந்த பெருமாளை போய் வணங்கி வாங்க. அந்த பெருமாளை வணங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் பரிபூர்ணமாக விலகும். இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் நீங்கள் பெருமாளை வணங்குவது. அதனால் குறையில்லாமல் பெருமாளை நீங்கள் வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது, அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனா குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள்,
கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய
பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது ரிச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். புதன் உங்களுடைய ராசிநாதன். இப்போ வந்து குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது. 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 10ஆம் இடத்துல இவ்வளோ நாள் உங்களுடைய தொழிலில் ஒரு ஆட்டத்தை கொடுத்தவர், மாற்று தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை கொடுத்தவர், உங்களுடைய தொழிலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தியவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறார். சரி சார், இதில் என்ன ஆகும் அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வந்து தனத்தினுடைய காரகனான குருவே போய் உட்கார்றார். அப்படின்னும் பொழுது எல்லா விதமான ஏற்றம், பணம், பொருள், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த தொழிலிலும் மிகுந்த உங்களுக்கு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் நிற்கிறார். அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இளைய சகோதரம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, குரு பகவானுடைய பார்வை பெற்று போகிறதுனால அந்த இடம் சுபமாக போகிறது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்ன உடனே உங்களுக்கு எழுத்துப்பணி அந்த மாதிரியான கன்னியாராசிக்காரர்களுக்கு அந்த எழுத்துப்பணி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே. ஆனால் கவிஞர்கள், கலைஞர்கள் என புதனுடைய ஆட்சி வீடு, அதுவும் மூல திரிகோண வீடுன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த கலைத்துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த கலைத்துறையில் பார்த்தாலேனால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய எழுத்துத்துறை, அந்த கட்டுரை எழுதுறது, நாவலாசிரியராக இருக்கிறது, அது தவிர பாட்டு எழுதுறது, இதெல்லாம் வந்து இந்த துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தியை குறிக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா திருமணம் தட்டின்ண்டே போயின்னு இருக்கிறவாளுக்கு குரு பலன் வந்தாச்சா அப்படின்னு கேட்பா இல்லையா, குரு பலம் இருக்கா அப்படின்னு கேட்பா இல்லையா, அந்த குரு பலம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 26/5/2026 2010/2026 வருடம் உண்டான காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவின் மூலியமாக, அதுவும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் போகிறதுனால அதீத லாபம் கிடைக்கக்கூடிய, எந்த தொழிலும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மூத்த சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம், அதன் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு, அதை தவிர வந்து
என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு, அது தவிர நுண்கிருமிகள், ஏஐ இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ரிசர்ச் அந்த நேரில், அது தவிர இந்த புக்ஸு அதெல்லாம் லைப்ரரியன் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவா, பாடலாசிரியர், கவிதை எழுதுகிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வெற்றிகரமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அது தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியின் பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இந்த கோச்சாரத்தோட அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு 3 அதாவது நெய் விளக்கு போட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி மினிமம் 3 வாரமாவது போடுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர அந்த மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவில்லையோ கொடுத்து அதை வியாழக்கிழமை விநியோகம் பண்ண சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது. மஞ்சள் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர பார்த்தேன்னா முடிஞ்சதுன்னா ஒரு முல்லை செடி செடி நட்டுட்டு வாங்க, இல்லைன்னா தானம் கொடுங்க. இது எல்லாமே குருவுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. நீங்கள் இந்த எளிய பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதீதமான யோகம் இருக்க போகிறது. இது இன்னும் அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.